ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான சப்பாத்தி செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. அது செய்கிறதுக்கு ஒரு பீட்ரூட்டை நல்லா தோலை உரித்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்சியில் ஆட் பண்ணி தண்ணியை ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ 2 கரண்டி சப்பாத்தி மாவு, தேவையான அளவு உப்பு, அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 250 கிராம் பன்னீரை நல்லா கிரேட் பண்ணி அதில் பொடி பொடியாக வெட்டின வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற சப்பாத்தி மாவை நல்லா டஸ்ட் பண்ணிட்டு நல்லா சின்னதாக ஒரு உருண்டையை நல்லா உருட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை ஒரு 2 ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்கொயர் ஷேப்ல மடக்கி எடுத்துட்டு மறுபடியும் இதை நல்லா உருட்டிக்கிறேன். இப்போ உருட்டி நல்லா ஃபிளாட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பேன்ல நெய்யை தடவி 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி திருப்பி எடுத்துட்டேன்னா டேஸ்டியான பன்னீர் பீட்ரூட் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட அண்ட் டேஸ்ட் கூட அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஒரு வாட்டி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ரிஷிகாரால சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.